ஓகே கைஸ், இன்னைக்கு டிசம்பர் நியூ மந்த் ஸ்டார்டிங் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஃபன் தான். இந்த மந்தில் வந்து எஃப்ஐலாம் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போயிடுவாங்க ஃபாரின்ஸில். அதனால் பெரிய அளவில் இருக்காது. இது வரைக்கும் இருந்தது இல்லை. இந்த டைம் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஏன் கச்சப்புச்சுக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம். இன்னைக்கு வந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சேன். 1 minute டைம் ஃப்ரேமில் வந்து நிறைய பேர் இருக்க முடியுது. ஏன்னா எக்ஸ்பிரி டே வந்து என்ன 2 நாளில் இருக்குது. நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவும் எடுக்க முடியுது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இந்த முன்னாடி இருந்தே எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இது ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு செல்லிங் போட்டுருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய கேப்பை ஓப்பனிங் இன்னைக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப்பை ஓப்பனிங். இந்தளவு கேப்பை போகிறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்த உடனே ஒரு புது ஆல் டைம் ஹை வச்சுச்சு. ஓகேவா, நல்ல ஒரு பெரிய கேப்பப். அதுக்கப்புறம் அப்படி ஸ்லோவாக செல்லிங் கடைசியில் லைட்டாக வந்து ப்ரீவியஸ் டே லோவோட கொஞ்சம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா, இதுதான் வால்யூம்லாம். சும்மா நார்மலான வால்யூம் தான். எங்கேயும் புடா வால்யூம்லாம் வரல. சும்மா நார்மலான வால்யூம். 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே என்ட்ரி எடுக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் லாஸ்ட்லாம் வந்துச்சு. ஆப்ஷனுக்கு சொல்கிறேன். 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ட்ரி, அங்கங்கே திடீர்னு என்ட்ரி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நானே இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தேன். 80% கிட்ட ப்ராஃபிட் பார்த்தேன். கன்சிஸ்டண்ட்டாக வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் இன்றைக்கி எடுத்தாலும் 1 2 தெரியுதா. இது ஒரு ட்ராப்பாது 1 இது 2 எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் வரும், ரொம்பலாம் வராது. இது ஒரு 3. இந்த இது ஒன்று பிடிச்சி நினைவு. இது ஒரு லாஸாக பிடிச்சி. அப்புறம் இது ஒன்று 4. இது ஒன்று பிடிச்சி 5. இப்போ நான் எடுத்து எங்கெல்லாம் எங்கெல்லாம் க்ளோஸ் பண்ண கேட்டேன். இதில் பார்ப்போமா, இது வந்து கால் மேலே போகணும்னு இங்கே ஒரு இடத்துல எடுத்துருக்கு. 137 15%. இது வந்து நான் எடுத்த இடத்தெல்லாம் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 137க்கு 137 தான் அந்த இதில். ஏன் என்ன மாதிரி எடுத்தேன்னா, என்ன மாதிரி இதில் இதெல்லாம் எடுத்தேன்னா, ஒரு சப்போர்ட் லைனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஒரே சைடு டைரக்ஷன் போகிறது மாதிரி. அப் கேண்டில் இல்லைனா டவுன் கேண்டில் 3 கேண்டில் வந்துச்சு எடுத்தேன். இது ஒரு நல்ல சப்போர்ட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்தேன் 3 இது இதில் எடுத்தேன். அப்படியே சைன்னு போயிடுச்சு. கொஞ்சம் வருமோ அது 15% ப்ராஃபிட்டு. ஏன் எடுத்தோன்னா இந்த லைனுக்கு மேலே உடச்சிச்சிங்க. சீரியஸாக ப்ரீவியஸ் டே லோன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே போச்சு. மேலே போவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது 15% ப்ராஃபிட்டு. இதே மாதிரி தான் எல்லாமே இதே மாதிரி போயிட்டில் ஒரு 3 கேண்டில் வந்தாங்க. இதுலேருந்து எடுத்தேன். அடுத்து அதே மாதிரி இங்கே இதில் வந்து எடுத்தேன். இதுலேருந்து எடுத்துகிட்டு இதில் விட்டேன். ஓகேவா, அந்த மாதிரி திரும்பவும் நான் இதில் ஒரு என்ட்ரி. அது மாதிரி இதில் வந்து இதில் ஏதோ எடுத்தேன் நினைக்கிறேன். எடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட்டு. அது மாதிரி ஒன்று மட்டும் அதில் ஆசை வச்சுக்கோங்க. 4% கட் ஆஃப் பண்ணிட்டு சீரமும் நான் வந்து இது ஒரு 29%. இது வருது இங்கெல்லாம் விட்டா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போகணும். 3 கேண்டில் பாஸ் அதே டைரெக்ஷனில் வரணும். மந்தாக இருக்கணும். இப்போ நான் இதுலேருந்தே எடுத்ததுனால என் ப்ராஃபிட் எங்கேயோ போயிருந்துருக்கோம். 40 லூஸ் நிதி. ஆனால் நான் எடுக்கல, சும்மா வாரக்கு பண்ணலாம். ஆனால் நான் எடுத்தது உங்களுக்கு காத்தேன். இது அதே மாதிரி தான். வந்து ஒரு யூட்டன் போடுறது 2-3 கேண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே டைரெக்ஷன் வந்தனால எடுத்த 14%. ஏன் எக்ஸிட் ஆனோம்னா ஓகே இதெல்லாம் ஒரே டைரெக்ஷனில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு. அதனால் இதில் எக்ஸிட் ஆகிட்டேன். இதில் எக்ஸிட் ஆகணுமான்னு பார்த்தேன். ஒல் பண்ணால் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். மோஸ்ட் ஆல்ரெடி இந்த கேண்டில் மட்டும் ரெட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பேன். அதான் உண்மை. எடுக்கலாம் சின்ன மூமெண்ட் இருந்துச்சு மெயின் சாட்டில். இதில் ஒரு நெகட்டிவ் ஊச்சி. இதில் எடுத்தேன் 3 கேண்டில் ஒரே டைரெக்ஷனா. இதில் எடுத்தேன் அது எக்ஸிட் ஆகிடுச்சு. அது டைரெக்ஷன் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் இதாகி ஊச்சி. இதெல்லாம் பிடிக்கலாங்க. இதில் ஒரு 8% பிடிச்சாங்க. நான் எடுத்து எல்லாம் போட்டேன், சும்மாலாம் போடல. எடுத்தேன் அதெல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நான் எடுத்தது. இதே மாதிரி நான் வந்து இதில் தான் பார்ப்பேன். காலையிலேயே பார்த்தேன். 2 இது எடுத்துட்டேன். காலையிலேயே பார்த்தேன். இப்போ இதுதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அதில் இருந்து 3 இது மேலே இல்லை 3 இது கீழே. இது 180 கிட்டே இருக்கும். 180 இல்லை அதுக்கு கீழே கூட எடுக்கலாம். அதை எடுத்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு அதில் தான் எடுப்பேன். அதில் இருந்து அதை எடுத்துப்பேன். ரொம்ப ஒரு வேளை தள்ளி போயிடுச்சு, ரொம்ப 200 பாயிண்ட் ஆச்சுன்னா திரும்ப நான் வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிப்பேன். அதுதான் இது தண்ணில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. அதனால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி தான் நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி டே. நாளைக்கு வந்து சின்ன மூவாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸில் கன்ஃபார்ம் படா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று சின்ன லாஸும் அதே மாதிரி படாவாக இருக்கும். அது மட்டும்தான். இது வந்து 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இறக்கம் மட்டுமே இறக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இறக்கம் மட்டும்தான் செஞ்சு இன்னைக்கு ஒரு நியூ ஹை வச்சுருக்கேன். அதான் கன்சிடர் பண்ணலாம்னு கேட்கலாம். இன்னொரு நியூ ஹை வச்சுருக்கேன்.
அதான் இதான் இன்னைக்கு வந்தது. வேற என்ன, பேங்க் நிஃப்டிக்கு வந்து இறங்கிருக்கு, காலைல வந்து ஏறிச்சு, காலைல வந்து இறங்கிச்சு. அவ்வளோதான், நாளையிலேருந்து கலக்கலான்ட்டுருங்க. பார்க்கலாம் நாளைக்கு நல்லா பிடிக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று தரல இல்லை வேணுமா வராதுன்ட்டு. வேறு உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை டவுட்டு, வேறு ஏதாச்சும் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணேன் தெரில, ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டாலும் தெரியும், நானும் போட்டுருவேன் 2-3 வீடியோ. அவனே கமெண்ட் போட மாட்டேங்க நீங்கள். எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் வேணும். சும்மா ஏதாச்சும் கமெண்ட் ஒரு காசு சாப்பாடு ஓட்டு விட்டிங்கன்னா காய்க்கிடலாம். அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. இதுதான் இது. நல்லது பேருக்கு ஒன்றுமே பேசலை. காசு பார்க்கலாம் பார்த்துக்கலாம். இறங்கினாலும் காசு பார்க்கலாம், ஏறினாலும் காசு பார்க்கலாம். எனக்கு மேட்டரே கிடையாது. ஏன் நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணணும், ஒரே இடத்துல நின்றோடாது. நான் சரி விட்டாலும் அது சரி, மூவ் பண்ணா போகணும். ஒரே இடத்துல நின்னா மட்டும் தான் நம்ம மாட்டிப்போம். ஓகே பாய்.